நல்லா இருக்கு. இந்த மாதிரி கதை, இந்த மாதிரி இயக்குனர் வந்து தமிழ் சினிமா வந்து கொண்டாடணும். ஒரு பழங்குடி மக்கள் வந்து எப்படி பாதிக்கப்படுறாங்க, இந்த வானம் பூமி காற்று எல்லாமே எல்லாருக்கும் பொதுவானதுன்றது சூப்பராக சொல்லியிருக்காங்க. கடைசியாக கல்யாணம் இறந்துறாரு, அது மட்டும் தான் ஏற்றுக்க முடியல. கடைசியாக வந்து ஒரு 4 லைன் ஒப்பாரி சாங் வருது. அந்த சாங் வந்து கேட்கும் போதெல்லாம் கண்ணில் தனியாக வருது. ஒரு சாதாரண அப்பாவி வந்து எப்படி வந்து ஒரு நக்சலைட்டாக மாறுறான்றது சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நக்சலைட்டும் ஒரு கதை இருக்கும். இப்போ எளிய மக்கள் அப்புறம் வந்து பழங்குடி மக்களை வந்து ஒரு பிரச்சனைனா வந்து சிவப்பு சட்டரம் வருவான், நாங்கள் இருக்குன்றது படத்தில் சொல்லியிருக்காங்கண்ணா. பாட்டு வந்து 3 பாட்டு நல்லா இருக்குண்ணா, தரமாக இருக்குது. 3 பாட்டு சூப்பராக இருக்குது. அருவி ஒரு பாட்டு பண்ணியிருக்காப்புல, அருவி மதிய ஒரு பாட்டு எழுதிருக்காங்க, நல்லா இருக்கு. டேரக்டர் வந்து 5 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு படம் பண்ணியிருக்காப்புல. அது ஒரு சின்ன வேண்டுகோள்னா அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு 2 படம் 3 படமாவது பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி கதைலாம் வந்து யாருமே எடுக்க முடியாத கதை. இப்போ நிறைய பேர் கதை எடுக்கிறாங்க, காமெடியாக எடுக்கிறாங்க, சிரிப்பாக எடுக்கிறாங்க, அதெல்லாம் 2 நாளாக போயிட மறந்துடும். இந்த படம் வந்து நம்ம முழுக்க சிந்திக்க வைக்குது. இந்த படம் இதுதான் உண்மை சொல்ல போனால் சிந்திக்க வைக்குது இந்த படம். அதுமாதிரி நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு 2 படம் 3 படம் பண்ணுங்க. இதான் ஒரு வேண்டுகோள். அதாவது திரும்ப சொல்கிறேன், அந்த படம் வந்து தமிழ் மக்களை கொண்டாடணும், இந்த இயக்குனரை கொண்டாடணும். தினேஷ் சூப்பராக வச்சிருக்காரா. தினேஷ் வந்து வேற லெவலாம். தினேஷை விட எனக்கு கலையாசம் நல்லா பண்ணியிருக்காப்புல. கலையாசம் வந்து இதுக்கப்புறம் வந்து மெட்ராஸில் எப்படி கலையாசம் பெரிய பேர் வந்ததோ, இந்த படத்துக்கு அப்புறம் கலையாசம் பெரிய பேர் வரும். அவர் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகல கலையாசம். அதுமாதிரி கல்யாணம் ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் வந்து நீல ப்ரொடக்ஷன்ல ஒரு ரஞ்சித் அண்ணன் கூட அவங்க மட்டும் தான் படம் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து தாண்டி வந்து எல்லாரோட படம் பண்ணணும்னு எங்களுடைய ஆசை. படம் நல்லா இருக்கும், ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் தானே. அது வந்து நம்ம கிளைமேக்ஸ் அழிந்துட்டேண்ணா. கடைசியாக ஒப்பாரி சாங் வருது, 4 வரி வருது. அந்த வரியெல்லாம் வந்து பார்க்கும்போது அப்படியே கண்ணு எந்த படம் ஞாபகம் தான். இப்போ காந்தி கண்ணாடி பார்க்கும்போது கொஞ்சம் கண்ணீர் வந்தது. லாஸ்ட்டில் அமரன் சாவார்ல, சிவகார்த்திகேயன் சாமி கொஞ்சம் வந்தது இல்லை. இது வந்து ரொம்ப தத்துரூபமாக எடுத்துக்கிறாங்க. அதோட எப்படின்னா, இப்போ நம்ம மிலிட்டரிஸ் எல்லாம் முன்னாடி நடக்கும், ட்ரைனிங் இருக்கும்போது என்ன பண்ணான்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க படத்தில். அதெல்லாம் கொஞ்சம் கண்ணீர் தண்ணி வருது. கல்யாணம் சாகும் தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் செத்தப்படம் தான் கொஞ்சம் படமே ரொம்ப பிடிக்குது. இந்த சீன்லேருந்து ஒவ்வொரு சீனும் வெளியே வர முடியலனால அதே ஏக்கமாக இருக்குது. இப்படி அடக்கமா அப்படிலாம் இருப்பாங்களா மக்கள்? இப்போ சென்னையில் இருக்கிற மக்களுக்கு வந்து சுத்தமாக தெரியாது. வந்து இது மாதிரிலாம் இருக்குமா, அது மாதிரிலாம் ஊர் இருக்கா, அது மாதிரிலாம் இருக்கிறாங்களா, அது மாதிரிலாம் வந்து வனத்துறை சார்ந்த பகுதியில் வந்து வழக்கு போடுவாங்களா, அது மாதிரிலாம் நடக்குமான்றது வந்து தெரியாது. அது வந்து உலகம் ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. அந்த படம் இந்த படம் வெற்றி படமாக அமையும். தண்டகாரண்யம் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ட்ரூ இன்சிடென்ட் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு கதை இன்சிடென்ட் நடந்திருக்குன்னே நான் இந்த படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப முக்கியமான படமாக நான் அதை பார்க்குறேன். இது வந்து எல்லாரும் பார்த்து இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்மளை சுற்றி இருக்க காட்டில் இருக்க பழங்குடி மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு, அது அவங்களோட பேசிக் லைஃபே எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றத ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவோட அட் த சேம் டைம் ஹியூமன் எமோஷன்ஸோட சொல்லியிருக்காங்க. ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலையரசன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் தான் இந்த கதையோட மொத்த இதுவுமே கேரி பண்ணுறாரு. தன்னுடைய அட்டகத்தி தினேஷ்க்கு தம்பியாக நடிச்சிருக்காரு. அட்டகத்தி தினேஷ் அண்ணனா இருக்காரு. தன்னோட அண்ணனோட அந்த அவருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணுன்ற அந்த ஆசையை இவர் பூர்த்தி பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படத்தோட ரொம்ப மெனக்கெட்டு இருக்காரு. அது நல்லா தெரியுது, ஸ்க்ரீன்லேயும் நல்லா தெரியுது. நிறைய இடத்துல அந்த ஒரு கூஸ்பன் மொமெண்ட்ஸ்லாம், அந்த தினேஷ் அண்ணா வர்ற சீன், அந்த டிரான்ஸ்ஃபார்ம் வர்ற சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் படத்தோட இது நல்லாவே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் படம் குண்டு எவ்வளோ கிரிப்பிங்காக ஒரு வித்தியாசமான கதைக்களமாக இருந்துச்சோ, அதே மாதிரி அதோட வித்தியாசமான ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி இந்த படம் வந்திருக்கு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டைரக்ஷன், மியூசிக் தான் இந்த படத்தோட ஒரு சோல். ஜஸ்டின் பிரபாகரன் அவர் இந்த படத்தோட கதையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்துக்கு என்ன சவுண்டிங் தரணுமோ அதை சூப்பராக கொடுத்துருக்காரு. ஒரு ட்ரைபல் ஃபீல் வருது. அந்த ட்ரைபல் எல்லா பேக்ரவுண்ட்லையும் சரி, பாட்லையும் சரி, அந்த ஒரு பழங்குடி மக்களோட அந்த ஒரு சோல் சூப்பராக சவுண்ட் கொடுத்துருக்காரு. அவரோட ஒர்க்கு நல்லா பேசப்படும் கண்டிப்பாக. மற்றபடி படம் சூப்பராக இருந்தது. எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு, அதான் மெயினான விஷயம். என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இருக்குது. பாலசரவணன் அவரோட ரோல்ஸ், அவரோட அந்த காமிக் சென்ஸ் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஹீரோயின்ஸும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுதாங்க அழுதுட்டே வந்தாங்க. அந்த சாங்ஸ்லாம் நம்மள அழ வச்சிரும். ரொம்ப ஹெவி ஹார்ட்டடா ஃபீல் பண்ணுவார். பயங்கரமா நடிச்சிருக்காரு. கெத்தா வந்திருக்கு.
ரொம்ப நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னாவே அந்த ஸ்கிரீன்லயே தெரியும் உங்களுக்கு அவங்க எந்த அளவுக்கு மெனக்கெடல் எடுத்திருக்காங்க. ஏன்னா சும்மா இல்ல, கேமரா அத்தனை டீம் யூனிட்டை கூட்டிட்டு மலைக்கு போகணும், பாதை இல்லாத ரோட்ல அப்ப எப்படி கேரி பண்ணிருப்பாங்க. அது இல்ல காட்டுக்குள்ள புலி வருமா யானை வருமா, லைவ் லொகேஷன்ஸ் தான் எல்லாமே. அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. அவரோட பெஸ்ட் அவர் கொடுத்திருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. அதான் உங்களை பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சாங்ஸும், ஒப்பாரி ஒரு சாங் வரும், அந்த சாங்லாம் நான் அழுதுட்டு இருக்கேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. பிரதீப் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு கேமரா. ஓவராலா படம் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா வந்து தியேட்டர்ல சப்போர்ட் பண்ணுங்க.